18ஆம் நூற்றாண்டு. மண் விடுதலை என்று பிறக்குமோ என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காலம் அது. ஒளிகண்ட தமிழகம் நலிகண்டு நடுங்கி வழிகண்டு வாடி விக்கலும் வேதனையுமாய் தவித்துக் கொண்டிருந்தது. ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், டேனியர்கள் மற்றும் போர்த்துகீசியர்கள் என பல அயல்நாட்டு வணிகர்கள் இந்தியாவிற்கு வாணிபம் செய்ய வந்து கொண்டிருந்த காலம் அது. அவர்கள் வாணிபம் செய்ய வந்தது போல போக்கு காட்டி இந்தியர்களின் ஒவ்வொரு பகுதியை சிறிது சிறிதாக ஆக்கிரமித்து கொண்டிருந்த காலம் அது. அப்போதுதான் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் ராணி சக்கத்தி முத்தாத்தாளுக்கும் 1730ஆம் ஆண்டு மகளாக பிறந்தவர் வேலுநாச்சியார். ஆண் வாரிசு இல்லாததன் காரணமாக ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். வாள்வீச்சு, வில்லம்பு பயிற்சி, சிலம்பம், வளரி எறிதல், குதிரை ஏற்றம் என போர் பயிற்சிகள் அனைத்தும் கற்றதுடன் பல மொழிகளையும் கற்றறிந்தார். அத்தனையும் கற்று தேர்ந்த வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையின் 2வது மன்னரான முத்து வடுகநாத தேவரை மணந்து இச்சீமையின் ராணியானார். வேலுநாச்சியாரின் 20 ஆண்டு கால வாழ்க்கை ராணி வேலுநாச்சியாருக்கு இனிமையாக சென்று கொண்டிருந்த நிலையில் ஆங்கிலேயர்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமிக்க துவங்கியிருந்தனர். மேலும் ஆளும் மன்னர்களை வரி செலுத்த சொல்லி கட்டாயப்படுத்தி வந்த நிலையில் மன்னர் முத்து வடுகநாதர் வரி செலுத்த மறுத்து வந்த நிலையில் ஆற்காடு நவாபின் உதவியுடன் அருள்மிகு சொர்ணகாளீஸ்வரர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றிருந்த முத்து வடுகநாதர் மற்றும் வேலுநாச்சியாரை வெள்ளையர்கள் மறைந்திருந்து தாக்கினர். இதில் முத்து வடுகநாதர் கோவிலின் வாயிலேயே உயிரிழந்த நிலையில் வேலுநாச்சியார் மட்டும் அங்கிருந்து தப்பி குதிரை மூலம் கொல்லங்குடி வழியாக சிவகங்கை நோக்கி சென்றார். கொல்லங்குடி அருகே காட்டுப்பகுதிக்குள் வரும்பொழுது ஆடு மேய்க்கும் பெண்ணிடம் சிவகங்கை செல்ல வழி கேட்பது சிவகங்கை ராணி வேலுநாச்சியார் என்பதை அறிந்த அப்பெண் வழி சொல்லி அனுப்ப பின்தொடர்ந்து வந்த வெள்ளையர்கள் அதே பெண்ணிடம் வேலுநாச்சியார் குறித்து கேட்க அவர் சென்றது குறித்து அந்த பெண் கூற மறுக்க ஆத்திரமடைந்த வெள்ளையர்கள் வாளால் அந்த பெண்ணின் தலையை வெட்டி துண்டித்தனர். இதனை மறைந்திருந்து பார்த்த வேலுநாச்சியார் தான் மீண்டும் சிவகங்கை மீட்டு வருவேன் என்று சபதம் ஏற்று சிவகங்கை சென்றதுடன் அங்கிருந்து மருது சகோதரர்கள் சின்ன மருது, பெரிய மருது மற்றும் தாண்டவராயன் பிள்ளை ஆகியோருடன் மேலூர் வழியாக திண்டுக்கல் சென்ற அவர் ஹைதர் அலியை நாடி அவருடன் உருது மொழியில் உரையாடியதில் அவர் பெரும் மகிழ்ச்சியுற்றதுடன் அவரது உதவியுடன் அங்கு 8 ஆண்டுகள் தங்கி போருக்கு வியூகம் வகுத்து ஹைதர் அலி வழங்கிய காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் பீரங்கிப்படை ஆகியவையுடன் சிவகங்கை நோக்கி திரும்பினார். போர் வியூகம் வகுத்து தன் நாட்டில் தயார்படுத்திய உள்ளூர் மக்களுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். இறுதியாக வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும் என்கிற சூழலில் தன்னுடைய பெண் படை வீரர்களின் தளபதியாக இருந்த குயிலி தானே ஒரு மனித வெடிகுண்டாக மாறி ஆயுத கிடங்கில் குதித்து உயிரிழப்பு படை தாக்குதல் நடத்தியதில் அதனையும் அழிக்க இறுதியாக வெள்ளையர்களை வென்று மீண்டும் சிவகங்கை மண்ணை வேலுநாச்சியார் 1780ஆம் ஆண்டில் விஜயதசமி நாளில் மீண்டும் சிவகங்கை மண்ணை மீட்டெடுத்தார். மேலும் தனக்காக இன்னுயிர் நீத்த உடையாள் என்கிற பெண்ணின் நினைவிடம் சென்று வேலுநாச்சியார் அவரது நினைவிடத்தில் தனது வைர தாலியை கழட்டி வழங்கியதுடன் அவரையும் வணங்கி சென்றுள்ளார். இன்னும் அந்த கோவிலில் உள்ள வெட்டுடையான் காளிக்கு விசேஷ நாட்களில் அந்த வைரத்தாடியை வைத்து வணங்கி வருகின்றனர். இன்றும் அந்த நினைவுகளை நினைவுறுத்தும் விதமாக அவர் வாழ்ந்த அரண்மனை கம்பீரமாக சிவகங்கை மையத்தில் காட்சியளிக்கும் நிலையில் இந்த வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டு மீண்டும் இழந்த மண்ணை மீட்டெடுத்த இந்தியாவின் முதல் வீரமங்கை வேலுநாச்சியாரை நாம் நினைவு கூறுவது ஒவ்வொரு இந்தியனின் கடமையே. ஆகவே நீங்கள் கண்டுகளித்த இதே போன்ற காணொளிகள் நீங்கள் இது முன்பு கண்டிருந்தாலும் இல்லை நான் இதை இப்பொழுதுதான் காண்கிறேன் என்றாலும் இதை நமது தமிழ் மக்களுக்கு பகிருங்கள். நமது தமிழ் இனத்தின் மறைக்கப்பட்ட மற்றும் மறுக்கப்பட்ட வரலாறை தொடர்ந்து காண்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது அறம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்கள் அறம், நான் வரலாற்றில் ஒருவன். மீண்டும் ஒரு அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.